Hello everyone, this is VETRIVEL. Today we are going to discuss about marketing research. So marketing research na என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம marketing research பண்ணணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? In the past there were not many goods and services available for the buyers. The buyers had only limited wants. இதுக்கு முன்னாடி buyers-க்கு அதிகமா wants இருக்காது. பேசிக்கான நீட்ஸ் என்ன, ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், அது மட்டுமே அவங்களுடைய தேவையா இருந்தது. நான் சொல்றது எப்போ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த காலகட்டத்தில், ஐ மீன் 1950s 60s. ஸோ அப்போது மக்களுடைய தேவைகள் ரொம்பவே கம்மி. அதனால எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா பேசிக் நீட்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. But now we are living in an era of liberalized and globalized markets. இப்போ நம்ம இருக்கிற era ஒரு globalized economy. இப்போ நம்மளால நிறைய இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டோடைய பாலிசியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியோட ப்ராடக்டை ஒரு இந்தியன் கன்சியூமரும் வாங்கி யூஸ் பண்ணுறதுல இப்போ எந்த தடையுமே கிடையாது. ஸோ ஈஸியாக நம்மளால மற்ற கண்ட்ரிஸோடைய ப்ராடக்ட்ஸை வாங்க முடியுது, அந்த ஆக்சஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா கன்சியூமர்ஸோடைய பையர்ஸோடைய லைஃப் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது எதனால இருக்கு? பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜி புதுசாக வர வர பையர்ஸோடைய பையிங் பேட்டர்னும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட்டர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எப்போ அவர் பையரோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரோ அப்போ தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ சேஞ்ச் ஆகக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பையர்ஸும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி மார்க்கெட்டர்ஸும் பையர்ஸோட நீட்ஸ் என்ன, அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். ஸோ அதுக்காக மார்க்கெட்டர் என்ன பண்ணணும்னா கன்சியூமர்ஸோடைய ஒரு சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். அது என்ன டேட்டாஸு? கன்சியூமருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், தென் அவங்களுடைய பையிங் பேட்டர்ன், இதெல்லாம் பற்றியும் ஒரு மார்க்கெட்டர் அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், drawing inferences and finally taking the necessary action is what is known as marketing research. So first நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் பையர்ஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை இன்ஃபரன்ஸ் பண்ணணும். இன்ஃபரன்ஸ் அப்படின்றது we can give interpretation. நம்ம அனலைஸ் பண்ணதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் அந்த இன்ஃபரன்சஸ். ஸோ அந்த இன்ஃபரன்சஸை பேஸாக வச்சுட்டு நம்ம ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கணும். இதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டிங் ரிசர்ச்சே பண்ணுறோம். ஸோ நவ் we should know the definition of marketing research. The American Marketing Association defines marketing research as the gathering, recording and analyzing of all facts about problems relating to the transfer and sale of goods and services from producer to consumer. ஸோ இந்த டெஃபினிஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நெசசரி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். தென் த கலெக்டட் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் டு பி அனலைஸ்டு. ஸோ நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது எது சம்மந்தமாக இருக்கணும்? இட் ஷுட் பி ரிலேட் டு எனி ப்ராப்ளம் இன் கனெக்ஷன் வித் த சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஆஸ் அ மேனுஃபேக்சரராக கூட்ஸை சேல் பண்ணுறதுலையும் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறதுலையும் என்ன பிரச்சனை இருக்கோ ஸோ அந்த பிரச்சனை தொடர்பாக தான் நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். தென் வி மூவ் ஆன் டு அப்ஜெக்டிவ்ஸ்.
ஸோ இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுனால இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட், டு டிட்டர்மைன் த ரைட் டைம் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட். ஒரு நியூ ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த டைமில் லான்ச் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் டூ அ மார்க்கெட் ரிசர்ச் டு டிட்டர்மைன் த கரெக்ட் ப்ரைஸ் ஃபார் த ப்ராடக்ட். உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் மார்க்கெட் ரிசர்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் ரிசர்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் டு செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டூல் ஃபார் ப்ரொமோட்டிங் சேல்ஸ். உங்களோட சேல்ஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா என்ன மாதிரியான டூலை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? ப்ரொமோஷனல் மிக்ஸு, அதுலேயும் வந்து மார்க்கெட் ரிசர்ச் playing as an important role. Then to ascertain the taste and preferences of the buyers. Buyers உடைய taste and preferences எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. To find out the most suitable channel of distribution for the product. உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வேணும். அதை செலக்ட் பண்ணுறதுல மார்க்கெட்டிங் ரிசர்ச்சும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. தென் டு அசர்டைன் த காம்படிட்டர் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய காம்படிட்டர்ஸோடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டு ஸ்டடி த ட்ரெண்ட் இன் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய சேல்ஸும் ப்ராஃபிட்ஸும் எந்த அளவுக்கு இருக்கும், அது வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயத்துலையும் வந்து மார்க்கெட் ரிசர்ச் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டு ஆக்சஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அட்வர்டைசிங், டு ஸ்டடி த எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட் ரிசர்ச் தான் அதுக்கு பேஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிசர்ச். இப்போ இந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பியூர் ரிசர்ச். இட் இஸ் ஒரிஜினல் இன் கேரக்டர். த அவுட்கம் ஆஃப் சச் அ ரிசர்ச் மே பி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். பியூர் ரிசர்ச்னா அது எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு நியூ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் ப்ரைஸிங், இல்லை நியூ அப்ரோச் டு சேல்ஸ் ப்ரொமோஷன். எதுவாக இருந்தாலுமே புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வரீங்க அப்படின்னா யூ கேன் டூ எ பியூர் ரிசர்ச். அதுக்கு நீங்கள் பியூர் ரிசர்ச் தான் பண்ணணும். தென் அப்ளைடு ரிசர்ச், இது செகண்ட் டைப். Here an endeavor is made to adapt the idea that exists already. இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க. ஸோ அதை மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அப்ளைட் ரிசர்ச். இப்போ வந்து டூத் பேஸ்ட்டு, சோப்ஸு, வாஷிங் பவுடர்ஸு, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி இதில் இன்னும் எப்படி நம்ம பெட்டராக வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணலாம் அப்படின்றத பண்ணுறீங்க, அந்த ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்ளைட் ரிசர்ச். பிகாஸ் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் சில அடிஷன்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் கன்சியூமர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக இருக்கும், இல்லை எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணி சம் அடிஷன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சுக்கு பேர் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்றாங்க. தென் தேர்ட், ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச். Such a research study aims at finding solutions to certain marketing problems. இந்த ரிசர்ச் வந்து ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுற ரிசர்ச். அது என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இருக்கலாம்? இப்போ சேல்ஸ் டிக்ளைனிங், உங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது வருஷம் வருஷம் அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூஸ். பிகாஸ் ப்ராஃபிட் வந்து எப்போ வரும்? இப்போ சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு வருது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டும் கம்மியாயிட்டே தான் வரும். ஸோ இப்போ இது ஒரு சீரியஸான இஷ்யூ. இதை எப்படி நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க? இதுக்கான காசஸ் என்ன, இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன? ஸோ இதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச். ஸோ இதே மாதிரி வீக்னஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராடக்ட் டிஃபெக்ட்ஸ் இன் பேக்கிங், காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸு, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து இம்பேக்ட் ஸ்டடி. A study of this nature will establish cause and effect relationship between the marketing variables. இப்போ ஒரு
ஒரு ஃபேக்டர் வந்து இன்னொரு ஃபேக்டர்ல எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்காக அனலைஸ் நம்ம பண்ற ஒரு ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இம்பாக்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் சேல்ஸ். இப்போ எந்த அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அட்வர்டைசிங் பண்றதுல என்ன நம்ம புதுசா வந்து டூல்ஸை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இம்பாக்ட் ஸ்டடி. அட்வர்டைசிங் வந்து எப்படி சேல்ஸ்ல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றது. அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன் ஆன் பையர் ப்ரிஃபரன்ஸ், இம்பாக்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சேல்ஸ்மேன் அண்ட் ஸோ ஆன். ஸோ நெக்ஸ்ட் we should know about the various stages involved in marketing research. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ண போகிறீங்க, அதுக்கு சில ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். The first step is in the process of a research study in marketing is to identify correctly the particular problem for which a solution is necessary. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டவுன்வர்ட் ட்ரெண்ட் இன் சேல்ஸ் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு, சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சிம்டம் தான். மெயின் ப்ராப்ளம் என்ன? சேல்ஸ் வந்து டவுன் ஆகிறதுனால எதனால அந்த மாதிரி ஆகுது? ஹை ப்ரைஸா, இல்லை வீக்னஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷனா, இல்லை பெட்டர் சப்ஸ்டியூட்ஸா? சப்ஸ்டியூட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனாலயா, இல்லை ஃபால்ட்டி பேக்கிங்கில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா? ஸோ சேல்ஸ் வந்து டவுன் ஆகுது, டிக்ளைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்னால சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ ஷுட் ஐடென்டிஃபை எ ப்ராப்ளம். ஓகே. செகண்ட் என்ன? collection of data. It is now important to collect the necessary information pertaining to the problem under consideration. The data required for a study may fall under two categories, namely primary data and secondary data. இப்போ நீங்கள் ஒன்ஸ் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். என்ன டேட்டா கலெக்ஷன் பண்ணணும்? டேட்டான்றது இன்ஃபர்மேஷன். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எதை பற்றின இன்ஃபர்மேஷன்? இப்போ நீங்கள் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது, ஸோ அதுக்கு இந்தந்த ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இப்போ பேக்கிங் வந்து சரியில்லை அப்படின்றது தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஓகே. அப்போ கன்சியூமர்ஸ் வந்து எந்த மாதிரியான பேக்கிங்கை வந்து எதிர்பார்க்குறாங்க, அப்போ கன்சியூமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஒன்று பிரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டா அப்படின்றது டைரக்டாக வந்து நீங்கள் கன்சியூமர்ஸ் கிட்ட டைரக்டாக கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து பிரைமரி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கன்சியூமருடைய பிளேஸுக்கே போய் அவங்களுக்கு டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுறது, அது இல்லாமல் இப்போ டெலிஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஃபீட்பேக் வாங்குறது கன்சியூமர் கிட்ட, இது எல்லாமே வந்து பிரைமரி டேட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அந்த டேட்டாவை. இப்போ இது இன்னொரு மெத்தட்லையும் நம்ம கலெக்ட் பண்ணலாம், செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்றது ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. இதை எங்கேருந்து எடுப்பீங்க? இப்போ நியூஸ் பேப்பரில் சில பப்ளிக்ஸ் வந்து ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க இல்லையா நியூஸ் பேப்பரில், இது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மேகசின்ஸில் இருந்தோ, நியூஸ் பேப்பர்ஸில் இருந்தோ, இல்லை புக்ஸில் இருந்தோ நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது செகண்டரி டேட்டா. ஸோ மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. தென் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டெசிஷன் ஆன் சாம்பிள். The primary data will be obtained from the bias by the researcher by means of a questionnaire, but it is not possible to collect all the bias in the market. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாஷிங் சோப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ஒரு
ஸ்டடி ஒரு ரிசர்ச் கேரி அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ வாஷிங் சோப் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஐ மீன் கன்சியூமர்ஸோடைய ஒப்பீனியன்ஸ். அப்போ நீங்கள் எவ்வளோ வீடு இருக்குது தமிழ்நாட்டில் ஃபுல்லாக, அப்போ எல்லா வீட்டுக்குமா போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா அது வந்து இம்பாசிபிள், முடியவே முடியாத ஒரு காரியம். அப்போது எல்லா கன்சியூமர்கிட்ட இருந்தும் நம்மளால டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம பையர்ஸை வந்து லிமிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் சாம்பிளிங்க சொல்கிறோம். சாம்பிள் அப்படின்னா நம்ம யார்கிட்டலாம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோமோ அவங்க மொத்த பேர்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணாமல் அந்த மொத்த பேரில் கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து மட்டும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டிய டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம 1000 பேர்கிட்டையும் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 100 பேர்கிட்ட மட்டும் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே டெசிஷன் ஆன் சாம்பிள். ஸோ அந்த சாம்பிளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிசர்ச்சை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். ஸோ 1000 பேர்கிட்டையும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த 1000 பேரில் ஒரு 100 பேர் எடுத்துட்டு அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து டெசிஷன் ஆன் சாம்பிள். ஸோ நம்மளுடைய சாம்பிள் சைஸ் என்ன, எத்தனை பேர்கிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் தேர்டு ஸ்டெப். தென் ஃபோர்த், ஸ்க்ரூட்டினைசிங் த டேட்டா. Once the respondents have filled up the questionnaire and handed over the same back to the researcher, the next step is to scrutinize the data. Once நம்ம வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு கொஷினர் கொடுத்துட்டு நம்ம ரிசர்ச் சம்மந்தமாக ஒரு ஒரு 10 கொஷினோ இல்லை 20 கொஷினோ வந்து ஒரு பேப்பரில் டைப் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்க அதில் வந்து டிக் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் டேட்டா கலெக்ஷன் த்ரூ கொஷினர். லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு கன்சியூமர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து கன்சியூமர்ஸ் வந்து ஃபில் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே வந்து டேட்டா ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. அதில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில கொஷின்ஸுக்கு வந்து 2 தடவை ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, சிலதுக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணணும். எம்டியாக இருக்கிற கொஷினர்ஸ் இருக்கும், இல்லை டேட்டா சரியாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கொஷினரிஸ்லாம் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். The researcher must ensure that all the questions have been answered. நீங்கள் எத்தனை கொஷின் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை கொஷினுக்குமே வந்து கன்சியூமர்ஸ் ஆர் பையர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த கொஷினரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்க்ரூட்டினைசிங் த டேட்டா. தென் ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன். The next step is to classify the respondents based on age, gender, income level, employment and so on. இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா யார் யார்கிட்டலாம் கலெக்ட் பண்ணீங்களோ அவங்களுடைய ஏஜ், ஜெண்டர் எல்லாமே வந்து வேறு வேறவா இருக்கும். இப்போ நீங்கள் ஃபீமேல் கிட்ட மட்டும்தான் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது கிடையாது. சில டைப் ஆஃப் ரிசர்ச்சுக்கு வந்து மேல்கிட்டையும் கலெக்ட் பண்ணுவீங்க, ஃபீமேல்கிட்டையும் கலெக்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு சில்ட்ரன்கிட்டையும் கலெக்ட் பண்ணுவீங்க, ஒரு அடல்ட் ஏஜில் உள்ளவங்ககிட்டையும் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணி யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணீங்களோ அவங்கள வந்து ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், இன்கம் வைஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் கிளாசிஃபிகேஷன் அண்டு டேபுலேஷன். அதே மாதிரி எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ பேர் வந்து எந்தெந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இதுதான் கிளாசிஃபிகேஷன் அண்டு டேபுலேஷன். தென் சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ் அனாலிசிஸ். Analysis of the problem can be done using a suitable statistical or mathematical tool. For example, chi-square analysis, correlation, etc. Once நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் டேபுலேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
நீங்கள் கேட்டிருக்கிற கொஷினுக்கு ரெஸ்பாண்டன்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. chi-square, காரலேஷன், ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது 6th ஸ்டெப். தென் த லாஸ்ட் ஸ்டெப், preparation of the research report. Once analysis of the problem has been done, the next step is to prepare the research report. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நான் அனலைஸ் பண்ணதில் இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிங்கன்னா அடுத்து ஃபர்தராக நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணுன்றதுக்கு இந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு பேஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் டெசிஷன் ஆன் சாம்பிள், ஸ்க்ரூட்டினைசிங் த டேட்டா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன், அனாலிசிஸ், இந்த லாஸ்ட்டாக என்னென்னா preparation of research report. ஸோ இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் மார்க்கெட்டிங் ரிசர்ச்.